வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. பொதுவாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் பிளஸ் ஒரு காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தோம்னாலே, இப்ப எல்லாருக்குமே சடனா ஞாபகம் வரக்கூடியது குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல ரொம்பவே பாப்புலரா இந்த மாதிரியான விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப பெரிய லெவல்ல அ ஒரு ஷோவா அது வந்து உருவெடுத்தது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குக்கிங்கிறத பார்த்திருப்போம் அண்ட் காமெடிங்கிறத செப்பரேட்டா பார்த்திருப்போம். பட் இது 2மே கலந்த மாரியான ஒரு கலவையா இது வந்தது. மக்களிடையே முதல் சீசனே பிரம்மாண்டமா இருந்துச்சு. 2வது சீசன் சொல்லவே தேவையில்ல. பட்டைய கிளப்புச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 7வது சீசன் வந்து தொடங்கவிருக்கு. அதற்கான ப்ரோமோஸ் அடுத்தடுத்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. பட் பர்ட்டிகுலரா ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் இதுல போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளில வந்து பர்ட்டிகுலரா ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டி வந்து போகும். இப்போ இந்த தடவ இந்த சீசன்ல என்ன பண்ண போறாங்கங்கிறது ப்ரோமோலயே நம்ம பார்த்திருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடியா வந்து குக் பண்ணுவாங்க. கூட கோமாளிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி பர்ட்டிகுலரா வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பெரிய பேசுபொருளா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து கிச்சன் ஜோடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோலாம் ரன் ஆகிக்கிட்டு இருந்தது. இந்த கிச்சன் ஜோடிஸ்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து நமக்கு வந்து சோசியல் மீடியால அதாவது YouTubeல எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்த்தீங்கன்னா, மேன்ஷன் அதாவது மீடியா மென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷோவானது 6 மணிக்கு வந்து சாயங்காலம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுற மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல குக்கிங் காம்படிஷன் நடத்தக்கூடிய ஒரு காமெடி இன்க்ளூடா வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடியவங்களும் நெறைய காமெடி பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு ஷோ தான். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் வந்து இப்போ வந்து குக் வித் கோமாளில காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய விதமா ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி லிட்டரலி சொல்லப்போனா காப்பி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இந்த கிச்சன் ஜோடிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அது வந்து மீடியா மென்ஷன்ஸ் அப்படிங்கிற YouTube தரப்புல வந்து அந்த YouTube சேனல் தரப்புல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மீடியா மென்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளினுடைய ஃபர்ஸ்ட் 4 சீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனது. அத வந்து புரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது குறிப்பிடத்தக்கது. ஸோ மீடியா மென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சீசன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 4 சீசனா வந்து பார்த்தீங்கன்னா, புரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க காரணம்ங்கிறதுனால, இப்போ இந்த மாதிரி ஆன்லைன்ல அவங்க கொண்டு வந்த விஷயத்த, அவங்க இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சேட்டலைட்ல வந்து பண்றாங்க அப்படிங்கமான ஒரு விஷயம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க லிட்டரலி காப்பி பண்ணிட்டாங்க அப்படிங்கமான ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா இவங்க பண்ணியிருக்காங்க, லிட்டரலி காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் டிவில இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி குக்ல வந்து பார்த்தீங்கன்னா, காமெடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடிஸ் வந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. பட் இப்ப இது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி.